ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் ஒரு டிஷ் செய்யலான்னு இருக்கேன், செஞ்சிட்டு இருக்கேன். அது என்னன்னு காட்டலான்னு தான் இப்ப இந்த வீடியோ பார்க்கலாங்களா? இதோ பாத்தீங்கன்னா பாவக்காய் சில்லி, பச்சை பயிர் குழம்பு, கொள்ளு குழம்புக்கெல்லாம் நான் செய்வேன். இந்த டிஷ் பாத்தீங்கன்னா பச்சை பயிர் குழம்பு, கொள்ளு பருப்பு, இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிக்காத குழம்புகள்லாம் நம்ம செய்யும் போது இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். இது வெறும் ஒன்றும் 65 சில்லி செய்யறது இல்லைங்களா, அதே போலதான் சில்லி பவுடர், வரமிளகாய் தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு கலந்து சில்லியாட்டம் போட்டு எடுத்தா போதுங்க, செமையா இருக்கும். காட்டுறேன் பாருங்க. இதோ பாத்தீங்கன்னா பாவக்காய் சில்லி வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும், கசப்படிக்கும். அதனால நல்லா வேக வச்சிடணும். போட்டோமா எடுத்தோமாலாம் எடுக்கக்கூடாது. நல்லா வந்து வத்தி போற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தாதான் நல்லா இருக்கும், கசப்பு இல்லாம இருக்கும். சில்லி பருகு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி மொறு மொறுன்னு ஆகணும், ஆனால் கருக விட்டுறக்கூடாது. அதையும் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். கருகுனா அந்த டேஸ்ட் கிடைக்காது. ஒரு மொறுன்னு இருக்கணும், கருகாம பார்த்துக்கணும். நல்லா சிம்ல வச்சு நல்லா வேக வைக்கணும், செமையா இருக்கும். பாருங்க, பாவக்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு எங்க வீட்டுல பச்சை பயிர் குழம்பு, பச்சை பயிர் ரசம். பாவா, அந்த பாவக்காய் சில்லி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. 20 நிமிஷம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? இதுதான் எங்களுக்கு பிடிச்சது. எல்லாரும் இதை ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. பிடிக்காத குழம்புன்னு இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த வேலையை செய்யுங்க, சூப்பரா சாப்பிட்டுருவீங்க. சாப்பிடுறதே தெரியாது. பாய்.